பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம், அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 23/6/2026 அன்னைக்கு ஒரு செய்தி குறிப்பை தமிழ்நாடு அரசு பாஸ் பண்ணியிருக்காங்க. தாவேக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிற்பாடு அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டமும் ஒரு முக்கிய கவனம் பெறக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கே ஒரு 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக ஃபஸ்ட்டு குளறுபடி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் திருத்தம் பண்ணி மறுபடியும் வெளியிட்டாங்க. ஸோ இப்படி வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற விதமாக நிறைவேற்றிட்டுருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த திட்டத்தின் கீழே நிறை என்ன, குறை என்ன அப்படின்னு இந்த செய்தியை முழுசாக நம்ம வாசிச்சுட்டு இது யார் எலிஜிபிள், இதில் என்ன அப்படின்னு நடைமுறைங்கிறத நம்ம விழிப்புணர்வு பார்த்துட்டு இதை தொடர்ச்சியாக வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கலந்து ஆலோசித்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீட்டு எண் 269, நாள் 23/6/2026. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கும் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மற்றும் பிரசவித்த தாயை கௌரவிக்கும் மூலமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வடிவமைக்கப்பட்டு இன்று, அதாவது 23/6/2026 திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனையை திட்டமிடும் முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மென்பொருள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இம்முயற்சிகள் மாநிலத்தில் தாய் சேய் நல குறியீடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தி உள்ளன. அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும், அண்டர்லைன் த வேர்டு நீங்கள் நல்லா கவனிக்கணும், அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாக தமிழர் பண்பாடு மரபை பிரதிபலிக்கும் வகையிலும் அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமனின் பங்கை ஏற்று அன்பும் அக்கறையும் நிறைந்த வரவேற்பின் அடையாளமாக 1 கிராம் தங்க மோதிரத்தை வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளின் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பை நினைவுகூறும் வகையில் தாய்மையின் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையிலும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்கான தமிழக அரசு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் 22 ஜூன் 2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை செப்டம்பர் 15/26 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்கிறார் சொல்லி இந்த செய்தி குறிப்பு. ஓகே, இதில் நம்ம 2 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர் என்ற உரிமையை பெற்றிருக்கிற
இந்த ரெண்டையுமே நம்ம கவனிக்கணும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, பணக்கார மக்கள் மேக்சிமம் வந்து அவங்க அரசு மருத்துவமனை சேவையை அவங்க விரும்புறதில்ல பெரும்பாலும். அவங்க எல்லாமே என்ன செய்றாங்கன்னா, உயர்தர மருத்துவம் பார்க்க போயிர்றாங்க. நடுத்தர மக்களும் கூட என்னன்னா, இந்த அரசு மருத்துவமனைகள்ல போய் சேர்ந்தா, ஏதாவது பின்விளைவுகள், பாதிப்புகள் ஏற்படுமோ என்ற பயத்தினால, அவங்களும் கடன உடன வாங்கி எங்கேயோ தனியார் மருத்துவமனையில போய் பிரசவம் பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. யாரு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே ரொம்ப வசதி குறைவா வேற ஆப்ஷனே இல்ல. தனியார் மருத்துவமனைக்கு போனா பணம் செலவு பண்ணணும். அந்த ஆப்ஷனே கிடையாது. பணமே இல்ல. அப்படி ஒதுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு மிகவும் நலிந்த ஏழையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அரசு மருத்துவமனை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவிலேயே ஒரு கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். சாதாரணமா பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எங்க ஏரியாவுல வந்து இந்த பிரசவிப்பதற்கான தனியாவே ஒரு சுகாதார நிலையம் இருந்தது. இன்னைக்கு அங்கெல்லாம் பிரசவிக்கிறதுக்கு யாருமே வந்து கூட்டிட்டு போறதே கிடையாது. ஏன்னா வந்து ஜனங்கள் எல்லாம் அப்டேட் ஆயிட்டான். ஆல்ரெடி பயந்துட்டான். மேக்ஸிமம் இங்க போனாவே ஏதாவது பிரச்சனை ஆகுதுங்கிற மனநிலை நெறைய இருக்கு. இது ஆக்சுவலி வந்து இது குற்றம் சுமத்தல. இந்த மாரி மனப்போக்கு வந்து அரசு மருத்துவமனை போனா இந்த மாரி அலட்சியங்கள் நெறைய இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இத இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கவனிச்சு, தூய்மையாகவும், சுகாதாரமாகவும், ரொம்ப அற்புதமாக அங்க மருந்துகள் கிடைக்கக்கூடியதாகவும், அதே மாரி டாக்டர்கள் குறைவா இருந்தா, அந்த டாக்டர்கள் பணி நிரப்பப்படவும், செவிலியர்கள் குறைவா இருந்தா அந்த பணியை சரிவர செய்யவும், ஆட்கள் சரியாக நியமித்து மருத்துவம் சரியாக கிடைக்கப்பெறும் பட்சத்துல, உண்மையாலுமே இந்த நடுத்தர மக்களும் கூட, வசதி படைச்சவங்க கூட விட்டுருங்க. அவங்க கண்டிப்பா வந்து அவங்க அரசு மருத்துவமனையை நோக்க மாட்டாங்க. இந்த இங்கிட்டும் இல்லாம, அங்கிட்டும் இல்லாம நடுத்தரமா இருக்கிறான்ல, இவன் பூரா வந்து கடனை வாங்கி தான் என்ன செய்றான்னா, தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு மருத்துவம் பார்க்குறான். அவனுக்கும் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஓகே. இப்ப வந்து இத தான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இன்னைக்கு உங்க வட்டார லெவல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைய நீங்க பார்க்குறீங்க. ஒருவேளை மக்கள் பார்க்குற நீங்க இந்த வீடியோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி நடைமுறை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க கமெண்ட் போடுறத வச்சு கண்டிப்பா மருத்துவமனைகள எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறத சுகாதாரத்துறைக்கு, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கவனத்துல கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகேவா? பற்றாக்குறை இருந்தா உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்கு நாம் எல்லாரும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வேண்டியிருக்கு. ஏன்னா மாற்றங்களை விரும்புகிற அரசு, இந்த மாதிரி அரசு ஆஸ்பத்திரியில பெறக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க வந்து கிஃப்ட் தரோம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அரசு. அப்ப அது சரியான மக்களுக்கு சரியான விதத்துல அந்த அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு கரிசனையோடு நாமெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் நம்ம செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி குறிப்பு இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்கான்றாங்க. அரசாணை நம்ம கை கிடச்சிச்சுன்னா அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் ஒரு முழு தகவலாக வீடியோவில் நம்ம பதிவு செய்ய கடன்பட்டிருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.